ஹாய். ஹாய். கடைசி 4 கிளாஸுக்கு வந்தாச்சு. சரியா? அதாவது ரேம்பில் நிப்பாட்டி எடுக்கிறது. தெளிவாக எடுத்து காட்டலாமா? சரி. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். 2 டைமும் ரிவர்ஸ் கீழ் போட்டு காட்டுங்க. சரி, ரிவர்ஸ் கீருக்கு ஆஸ்லேட் கிடையாது. ஃபார்வர்டில் வந்து ஆஸ்லேட் தேவைப்பட்டால் கொடுக்கலாம், தேவையில்லைன்னா கிளச்சிலே கூட மூவ் பண்ணலாம். சரியா? ஓகேவா? எடுக்கலாமா? ரைட். சரி, போகலாமா? ரைட். கிளச்சை நல்லா மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக சப்புன்னு மிதிக்கணும். இதாக இருக்கு. ஃபுல்லாக கிளச்சை நல்லா சப்புன்னு மிதிக்கணும்னா இந்த லேட்டஸ்ட் வண்டி இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. ஏற்கனவே ஸ்டீரிங் ஒரு ரவுண்டு சுற்றி இருக்கு. சரியா? பவுச் இங்கே போட்டுருங்க. ரைட். ஸ்டீரிங் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா? போடலை. நாங்கள் ரெட் லைட் தெரியல. சரி, ஃபஸ்ட்டு போடுங்க. பார்க்கிங்லேருந்து மூவ் பண்ணுறோம். சரியா? காலை பிரேக்கில் வச்சுங்க. ஆஸ்லேட் கிடையாது. ரோடை பார்க்கணும், உள்ளே பார்க்கக்கூடாதுண்ணா. போடுங்க. ஈஸியாக மூவ் பண்ணி ரைட்டு கிளம்பு. திரும்ப வச்ச விடுங்க. மூவிங் பாயிண்ட் வச்சுடணும். ஃபுல்லாக ஓடக்கூடாதுண்ணா. திருப்புங்க. ரைட்டு திரும்புங்க. வெறும் திரும்புங்க. அந்த வண்டி போட திரும்ப வெறும் திருப்புற வரைக்கும் திரும்புங்க. அவ்வளோதான். இன்னும் இப்போ நேடுங்க. மெதுவாக வண்டி ஓடிச்சுன்னா கிளச்சை பிடிச்சி ஆஃப் கிளச்சில் வச்சுக்கணும்னா, கிளச்சை பிடிச்சாலும் வண்டி ஸ்லோ ஆகிடும்னா. வாங்க, லெஃப்ட்டுக்கு வாங்க. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. போட்டு நேராக போட்டுருங்க. லெஃப்ட் வரமாங்க. போகலாம். போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீழே போன போது கியர்லாம் மாற்ற வேண்டாம். சரியா? நேராக போட்டு நேராக லாஸ்ட்டு போட்டுருண்ணா. போட்டு லைட்டை வேணால் ஆசை கொடுத்து போங்க. போட்டு நேராக போட்டு லாஸ்ட்டில் போய் யூட்டர் பண்ணி வாங்க. கிளாஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சு. இப்போ தனியாக வண்டி கொடுத்தா ஓட்டிடுவீங்களா? இந்தியன் டிரைவிங் ஸ்கூல் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? டிரைவிங் ஸ்கூலுக்கு நல்லா இருக்கு. லெஃப்ட் வருவாங்க. என்ன கிளாஸ் இருக்கோ அதுக்கு முந்தின நாளே வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். சரி, பார்த்துட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணணும். அங்கிள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். ஆர்வம் வேணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது. இன்னொன்று அங்கிள் சொல்லணும். என்னது? முயற்சி. ஆர்வத்தோடு இருந்துச்சுன்னா முயற்சி வேணும். சரி, இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கும். பொதுவாக இங்கே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவோம். சரியா? போட்டோம். ஒரு வண்டி நிற்கலையா? அப்போ கிளச் பிரேக் நிப்பாட்டிடுங்க. இந்த வண்டி போகுதா? இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். பிரேக் விட்டுங்க. முதல்ல நைஸாக கிளச்சை விடுங்க. மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. போட்டோம். போட்டோம். மேடு இல்லையா? லேசாக ஆஸ்ட்டை கொடுத்துக்கலாம். வேணா அண்ணா கொடுங்க. கிளச் பிரேக் போட்டுங்க. நிப்பாட்டிச்சா? இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. ரைட். ஹேண்ட் பிரேக் போட்டோன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம். லேசாக ஆஸ்ட்டை கொடுங்க. பின்னாடி போகுது. அப்போ ஹேண்ட் பிரேக் நல்லா போடணும். ரைட். பிரேக்கை மெதுவாக விடுங்க. அப்போ தெரியும். நிற்கிதா? சரி, இப்போ ஆஸ்ட்ரேட்டில் கால் வைங்க. லைட்டாக ஆசை கொடுங்க. சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். கொடுத்துக்கிட்டு லேசாக கிளச்சு கையை ஒன்றா நம்பர் வச்சுக்கோங்க. இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுக்கி இந்த வைக்க ஹேண்ட் பிரேக்கில் வச்சுக்கிங்க. சரியா? கிளச்சில் சவுண்ட் மாறணுன்னா மெதுவாக ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கணும். மாறுதுன்னா மாறுன்னு சொல்லுங்கள். மெதுவாக ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. மெதுவாடுங்க. டக்குன்னு விடக்கூடாதுண்ணா. ரைட்டா? இது கஷ்டமாக இருக்குது. இறங்கும்போது கிளச்சிலையும் பிரேக்கில் கால் வைங்க. வேறு எதையும் பண்ணாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே ரைட்டில் திரும்ப.
வேகமாக போகிற மாதிரி லேசாக பிரேக்கை மிதிச்சிட்டு விட்டோம்னா சுற்றுங்க, நல்லா சுற்றுங்க. கிளச்சிலையும் பிரேக்லையும் கால் இருக்கு அப்படித்தானே? போட்டோம். மெதுவாக ஒன்று ஒன்றா எடுங்க. மெதுவாக எடுக்கணும்னா ஆட்டுங்க. மெதுவாக எடுக்கும். வண்டி திரும்பிட்டோம்னா அவசரப்படாமல் திரும்ப எடுங்க. எடுங்க. போகலாம். போட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து பிரேக்கில் எடுங்கண்ணா. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் எடுத்தீங்க இல்லையா? இப்போ அடுத்த பிரேக்கில் எடுப்போம்னா பேசிக்கிட்டே எடுக்குது. அப்படி எதுக்காகன்னா வண்டி ஓட்டும்போது டென்ஷன் வரும். வருமா வராதா? இந்த டென்ஷன் வரக்கூடாது. அப்படி நீ கேட்கும்போது நல்லா ரிலாக்ஸாக பதிச்சு விட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன நல்லா புரிஞ்சுருந்தா டென்ஷன் கண்டிப்பாக வராது. அழகாக இப்போ அங்கே கேட்க நீ பதிச்சு விட்டு எடுத்தீங்களா இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம்ண்ணா. எடுங்க. இப்போ அங்கே கார் நிற்கலாம், உங்களுக்கு பயமாக இருக்கா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக போகலாம் இல்லையா? போட்டோம். கொஞ்சம் விலையை போங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு கார் போகுது இல்லையா? அப்போ நினச்சிக்கலாம் அங்கேயே நம்ம நிப்பாட்டிக்கலாம். கிளச்சு சப்படி கிளச்சை மிச்சிங்க, பிரேக் மிச்சிங்க. இப்போ பிரேக் விட்டுருங்க. சமதளத்தில் நிற்கி, ஆனால் இங்கே பிரேக் விட்டுடலாம்ண்ணா. அடுத்த கிளச்சை விடுங்க. நைஸாக மூவிங் பாயிண்ட்டுன்னு அந்த வண்டி போன உடனே மூவிங் பாயிண்ட்டு. டெஸ்ட் ஓட்டிடலாம்லடா? இது கஷ்டமாக இருக்குது. இது உங்களுக்கு எப்படி ஈஸியாச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளச் மூமெண்ட் அந்த 8 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? டெட் எண்டு, மூவிங் பாயிண்ட்டு, மூவிங், ஃப்ரீ மூவிங், பார்க்கிங் அது சொன்னோம். அப்புறம் ரிவர்ஸ் கியரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் இல்லையா? மூவிங், ஐசைட் சொன்னோம். இதெல்லாம் நம்ம அந்த 8 பாயிண்ட் நுணுக்கங்கள் படிக்க போய் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சரியா? சரி, வண்டி மூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் லேசாக ஆஸ்ட் கொடுங்க. பிரேக் விட்டுருங்க. தேவைப்பட்டால் லேசாக ஆஸ்ட் கொடுங்க. போட்டோம். போகலாம். போட்டோம். ஏறட்டும். ஆஸ்ட் கொடுங்க. நேராக பிடிச்சிக்கோங்க. கிளச், பிரேக். இப்போ பிரேக்கில் எடுங்கண்டா. அப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு இல்லையா? இப்போ பிரேக்கில் எடுக்க போறீங்க. சரியா? பிரேக் நல்லா மிச்சிங்க அப்படிதானே? கிளச்சை மட்டும் விடுங்க. அந்த இன்ஜின் சொன்ன இப்போ பிரேக்கை வச்சுக்கலாம். 9 மணிலே கை வச்சுக்கலாம்ண்ணா. ஈஸியாக கிளச் விடணும். வேகமாடாகி நைஸாக விடணும். அந்த சவுண்ட் மாதிரி கண்டுபிடிக்கணும். நாம் நார்மலாக இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு முடியாதுப்பா. அதுதான் மெதுவாக பிரேக் விடுங்க. தெரியும். மெதுவாக விடுங்க. விட்டிங்களா? அவ்வளோதான். கிளச்சை விடாங்க. பிரேக் மட்டும் விட்டா போகும். விஷயம் இல்லையா? அவ்வளோதான். ஆஸ்ட்ரேட்டே கொடுக்கல இல்லையா? இது வண்டி என்ஜின் பவர் அதிகமாக உண்டு. அதனால் இப்போ பள்ளத்தில் இறங்குதான் இல்லையா? இந்த இடத்துல கிளச்சு பிரேக் நிப்பாட்டுங்க. கிளச்சை மிதிச்சு பிரேக் மிதிச்சு நிப்பாட்டுங்க. ஆயிட்டு. இப்போ வண்டி மேடு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? பின்னாடி இருக்கு இல்லையா? மேடு பின்னாடி இருக்குது. போடுங்க. பாப்பா ரிவர்ஸ் கியர் போடுங்க. கையை 9 மணி வச்சுக்கோங்க. 9 மணி வச்சுக்கோங்க. இந்த மிரரையும் சைடு மிரரையும் பார்த்துக்க. 2 சைடு மிரரையும் பார்த்துக்கலாம். சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. படிக்க பின்னாடி தெரியணும். தெரியுதா? சரி. சைடு மிரர் அந்த சைடும் லெஃப்ட் சைடு மிரரும் பார்த்துக்குங்க. சைடு சோத்துக்கு போகாமல் பார்த்துக்கிட்டு என்ன நைஸாக பிரேக்கை மட்டும் விடுங்க. இன்ஜின் சவுண்ட் மாறினோடனே கிளச்சை விடுங்கண்ணா. கியர் ரிவர்ஸ் கியர் எடுக்கணும்ண்ணா. அதே மேட்டில் நைஸாக விடுங்க. பிரேக் விட்டால் முன்னாடியில் போகும். கிளச்சை விட்டு அந்த மூவிங் பாயிண்ட் வந்த அப்புறம் பிரேக் விடணும். வேகமாடாங்க. சவுண்ட் மாறுதா? லேஸ் அந்த பெட்டரில் வைப்ரேஷன் வரைக்கும் வரட்டும். வருதா? மெதுவாக பிரேக் விட்டு பாருங்கள். மெதுவாக பிரேக் விடும்போது உங்களுக்கு தெரியும் வண்டி முன்னாடி இறங்காது. முன்னாடி தானே இறக்கும். நிற்குதா? நைஸாக அப்படியே ஃபுல்லாக விடுங்க. கொஞ்சமாக ஃபுல்லாக விட்டுருங்க. ரிவர்ஸ் கியர் காஸ்ட் உண்டா? வண்டி மூவ் ஆகுதா? விடுங்க. கொஞ்சம் விடுங்க. நல்லா மூவட்டும். விடுங்க. நல்லா மூவ் ஆகட்டும். பிரேக் விட்டுருங்க. டேஸ் 1/2 பாயிண்ட் கிளச்சோன்னு விடுங்க. மூவ் ஆகலைண்ணா. அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா ஏறட்டும். போட்டு ஏறட்டும். பின்னாடி போட்டு தெரியட்டும். நல்லா
என்ன சொல்லுங்கள், பிரேக்கை மிஸ்டேக்கு பயப்படுறீங்க. இல்லை அங்கிள், பின்னாடி ஒரு வண்டி நிற்குது. சரி, அதனால் சரி, அப்புறம் ரைட்டு. ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா கிளச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போடுங்க, ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. பின்னாடி ஒரு வண்டி நின்றனால பிரேக்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா. சரி, போடுங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க. ரைட், அப்படியே போட்டோம். இப்போ லெஃப்ட்டில் போங்கண்ணா, போட்டோம். பிரேக் லேசாக மீச்சு விட்டுருங்கண்ணா, கிளச் விட்டுலாம். லெஃப்ட் திரும்புங்க. 1 2, அவ்வளோதான். 2 சுத்தம் நல்லா திரும்பிட்டு எடுங்க. 2 சுத்தம் மெதுவாக எடுங்க. 1 2 நேரம் வந்துட்டா. அதே மாதிரி மறுபடியும் லெஃப்ட்டு தான், அதுக்கும் 2 சுத்தம்ண்ணா. 1 ஆஸ்டர் கிடையாதுல்ல, பிரேக்கில் தானே கழிச்சிருக்கீங்க. பிரேக்லையும் கிளச்சிலையும் கழிச்சு தான் பார்க்கணும்ண்ணா. எடுங்க. இது கிளச்சு ஃபுல்லாக விட்டுறலாம், வண்டி மூவ் ஆகிட்லையா. விடுங்க, விடுங்க, நல்லா எடுத்துங்க, நல்லா எடுத்துங்க. ரைட்டில் எடுத்துட்டு சுற்றுங்க. இப்போ லெஃப்ட்டு மறுபடியும் ரோடு லெஃப்ட் திரும்ப இல்லையா. எடுங்க, லெஃப்ட் ஓரமாக வரட்டும். எடுங்க, போட்டோம். லெஃப்ட் ஓரமாக வாங்க. இப்போ ரைட்டுக்கு 2 சுற்றுண்ணா, மெதுவாக சுற்றுங்க. 1 மெதுவாக 2 சுற்றிங்க. இந்த இடத்துல ஒரு சுத்தம் மட்டும் நேரம் எடுங்க, எடுத்துருங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளி போன அப்புறம் 4 சுற்று இது சுற்றி சேர்த்து சுற்றுங்க. பாலத்துக்கு ஏறணும். 1 2 3 4 வண்டி பாலத்துக்கு ஏறணும்னா அப்படியே பாலத்துக்கு வரட்டும். பாலத்துக்கு வர வர ஒவ்வொரு சுத்தம் நேரம் எடுங்க. 1 2 லேசாக ஆசை கொடுத்துக்குங்க. வேணாம், லெஃப்ட் வரமாங்க, லெஃப்ட் வரட்டும், வரட்டும், லெஃப்ட் வரட்டும், லெஃப்ட் வரட்டும், லெஃப்ட் வரட்டும். ஆசை கொடுத்துக்குங்க. வேணாம், ஆசை கொடுங்க, இல்லைன்னா ஆஃப் ஆகும். கிளச் பிரேக் பட்டியாச்சா. இப்போ ஹேண்ட் பிரேக்கா பிரேக்கா அவனுக்கு எது வேணும்? பிரேக். சரி, அப்போ பிரேக்கில் எடுங்கண்ணா. பிரேக் மிச்சம் நிப்பாட்டிக்கிங்க இல்லையா. மூவிங் பாயிண்ட் வந்தோடனே பிரேக் விட்டிங்கன்னா போயிடும்ண்ணா. வேக மாட்டாங்க, அந்த சவுண்டு மாறணும். உதறக்கூடாது, உதறனா ஆஃப் ஆகும், சவுண்டு தான் மாறணும், அவ்வளோதான். இப்போ பிரேக் மெதுவாக விடுங்க, மெதுவாக விடுங்க. பட்டு விட்டால் கூட இந்த கால் அசையும்னா. நம்ம இடது கால் அசையாமல் இருக்கிற ரகசியம் எதில் இருக்குது? வலது காலில் இருக்குது. வலது கால் வேகமாக வேலை செஞ்சு அது அசையும். பிரேக் விட்டிங்களா, அப்போ நைஸாக ஒரு 1/2 பாயிண்ட் டச் விடுங்க. இல்லை ஆசை தேவைன்னா ஆசை கொடுத்துக்குங்க. ஆசை கொடுத்தீங்கன்னா பயமே வேண்டாம், ஆசை கொடுங்க. கொடுக்காமலே எடுத்தாச்சா, வெரி குட். இப்போ தான் கொடுத்தேன். லெஃப்ட் வருமாங்க. இப்போ பின்னாடி வண்டி வராது, நிப்பாட்டி நல்ல ரிவர்ஸில் மூவ் பண்ணுங்க. கிளச் பிரேக் நிப்பாட்டுங்க. போடுங்க, ரிவர்ஸ்க்கே போடுங்க. இப்போ இந்த ரிவர்ஸில் என்ன பள்ளத்தில் இறங்கியிருக்கோம், ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். பிரேக் விடக்கூடாது, மூவிங் பாயிண்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் விடணும். மூவிங் பாயிண்ட் கண்டுபிடிங்க. 9 முன்ன கை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். மெதுவாக பிரேக் விடுங்க, ஆனால் ஃபுல்லாக விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக விட்டுருங்க. அந்த மூவிங் பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க. பிரேக்கை மிக்கலன்னு ஃப்ரீயாக வண்டி ஏறுதா. சைடு 2 கரெக்டு பார்த்துக்குங்க. சரி, இறங்குது. இப்போ கிளச்சு பிரேக், பிரேக்கில் மூவ் பண்ணுங்கள். பிரேக்கை மெதுவாக விட்டு மூவ் பண்ணுங்கள். பிரேக்கை மட்டும் விடுங்க, பிரேக் மட்டும் விடுங்க. சரி, இது பாருங்க, கிளச் பிரேக். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு விடுங்க. இந்த கியர் போட்டுனீங்க, இப்போ எந்த கியர் போடணும்? போடுங்க. ஆசை வேணா கொடுத்துக்குங்கண்ணா. இந்த இடத்துக்கு தேவைன்னா ஆசை கொடுத்துக்கிட்டே கிளச்சை விடுங்க. சவுண்டு மாறணுன்னு ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க, அவ்வளோதான். கை 1ஆம் நம்பரில் ஆசை கொடுங்க, சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். ஆசை கொடுங்க, கொடுத்துட்டே கிளச்சை விட்டுங்கன்னா கிளச்சை விடும்போது சவுண்டு மாதிரி நல்லா தெரியும், அதுதான். அப்படி லேசாக கூட வண்டி முன்னாடி இழுக்கும், அந்த இடத்த எடுத்துடலாம். ஆசை நல்லா கொடுங்க, கொடுங்க. தெரியுமா விடுங்க, ஆசை கொடுங்க, ஆஃப் ஆகுது. இழுக்கா எடுத்து விடுங்க, ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. மேலே தூக்கி அமுக்குங்க, அவ்வளோதான். ஆசை கொடுத்துட்டே இருக்கலாம், மேலே ஏற வரைக்கும் கொடுங்க. ஈஸியாக இருக்கும், கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கரெக்டா, அவ்வளோ. காலை கிளச்சிட்டு பிரேக் வச்சுங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக போங்க, நேராக வெளியே போங்க. ரைட்டில் திரும்புங்க. 12 6 கால் கிளச்சிட்டு பிரேக் இருந்தாங்கன்னா
உள்ளே ஹார்ன் அடிக்கூடாது, அது நம்ம தான் நல்லா விளைவிக்கணும்னா. போட்டோம். செடிக்குள்ளே போங்க, இங்கே கொஞ்சம் இங்கே வாங்க. அப்படியே போட்டோம். போட்டோம். இப்போ லெஃப்ட் வருவாங்க, நல்லா லெஃப்ட் வருவாங்க. அப்படியே நேராக எடுங்க. போட்டோம். ரைட் எடுங்க, மெதுவாக எடுங்க. போட்டோம். ரோடை விட்டு ஒதுங்கிட்டு இங்கே வந்துட்டோம். லெஃப்ட்டுக்கு வாங்க, லெஃப்ட்டுக்கு வாங்க. ரைட் எடுங்க. நேராக எடுக்கணும். இப்படி நேராக நிப்பாட்டணும்னா இன்னும் கொஞ்சம் நேராக. கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணிடுங்க, கால் எடுத்துங்க. இது கஷ்டமாடா இருக்கு? இல்ல அங்கிள். ஈஸி எடுத்துடலாம்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ.